வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லிருந்து. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கிளிமூக்கு விசிறிவால் மற்றும் மற்ற கோழி இனங்கள் வளர்க்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கோழி வளர்க்குறதுல கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான நோய் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளை கழிச்சல் நோய் தான். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலத்தில் ராணிக்கெட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை கழிச்சல் நோய் பற்றி இதுக்கு முன்னையும் இதே மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் போடுறத பற்றின வீடியோ பதிவு போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவை கூட பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு மற்ற நோய்கள் வந்துச்சு அப்படின்னா எந்த பொருளை தாக்குதோ அந்த பொருள் மட்டும்தான் நமக்கு இழப்பு ஏற்படும். ஆனால் வெள்ளை கழிச்சல் நோய் அப்படிங்கிறது நம்ம பண்ணையில் ஒரு பொருளுக்கு நமக்கு அட்டாக் ஆகுது அப்படின்னாக்கும் அது மற்ற பண்ணையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஸோ அந்த பிரச்சனையை நம்ம ஆன்டிபயாட்டிக் கொடுத்து நம்ம அதை முறையான முன் பாதுகாப்பு நம்ம பண்ணி வைக்கல அப்படின்னாக்கும் கண்டிப்பாக நம்ம பண்ணையில் வருஷம் இழப்புகள்ங்கிறது நம்மளால் தடுக்க முடியாமல் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா, குறைந்தபட்சன்றதை விட வருஷத்துக்கு 2 முறைன்னு சொல்லலாம். இல்லைன்னாக்கா ஒரு 3 முறை போடலாம். என்ன அப்படின்னா, ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ராணிக்கெட் டிசீஸ் வேக்சின் கே லைவ், அதை தான் ஆர்டிவிகேன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா R2Bன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஊசியாக நம்ம கோழியோட ரெக்கப்பட்டையில் உள்பகுதியில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன். ஸோ இந்த இன்ஜெக்ஷனை பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ நான் வாங்கியிருக்கிறது 200 டோஸ் வாங்கியிருக்கேன். அதாவது 100 டோஸை 40 கோழிகளுக்கு நம்ம போடலாம். ஸோ 200 டோஸை நம்ம 80 கோழிகளுக்கு போடலாம். இந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்க நம்ம அந்த கூட கலக்கக்கூடிய லிக்யூடோட இதை லிக்யூட் மீன்ஸ் அந்த தண்ணி இல்லாட்டா டிஸ்டில் வாட்டரை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ எப்படின்னாக்கும், நான் 200 டோஸுக்கு 80 கோழிகளுக்கு போடுறேன் அப்படின்னா, நான் டிஸ்டில் வாட்ரு கிடைச்சனாலும் வாங்குவேன். இல்லை அப்படின்னாக்க நம்ம நார்மலாக நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர் வாட்டரோ இல்லை பைப்பில் வரக்கூடிய வாட்டரையோ பிடிச்சி நல்லா காய்ச்சிடணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் எடுத்து திரும்ப நல்லா குளிர வைக்கணும். நல்லா குளிர்ந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை தொட்டு பார்த்தாலே தெரியும், சில்னஸாக இருக்கணும் தண்ணி. ஸோ அந்த அளவுக்கு குளிர்ந்ததுக்கு பின்னாடி அதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கும், ஒரு கோழிக்கு 1/2 ml வீதம், ஒரு கோழிக்கு 1/2 ml வீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம 200 டோஸை 80 கோழிகளுக்கு போடலான்னு சொல்லியிருக்கேன். அப்போது 40 ml தண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ 40 ml தண்ணி எடுத்து அந்த 200 டோஸ் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிவிகே மெடிசினில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னாக்கும், இதிலேருந்து ஒரு சிரிஞ்சு எடுத்து நம்ம அந்த மருந்தில் ஓட்டையை போட்டு உள்ளுக்குள்ளே செலுத்தி அதை லேசாக சேக் பண்ணிவிட்டு, ரொம்ப ஹெவியாக சேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே எல்லாமே உயிருள்ள வைரஸ்கள் தான். நம்ம வேகமாக ஆட்டினோம் அப்படின்னா அதெல்லாம் இறந்துடும். ஸோ மெதுவாக சேக் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணணும், அதே ஊசி வழியாகவே எடுத்து நம்ம மிச்சம் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி அளவு எடுத்து 40 ml தண்ணி, அதில் நம்ம செலுத்திடணும். செலுத்திட்டு லேசாக ஒரு ஆட்டி அதை நம்ம கலக்கி அந்த தண்ணி முழுக்க அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு, அடுத்து ஒவ்வொரு கோழிகளுக்கும் நம்ம ரெக்கப்பட்டையில் உள்பகுதியில் போட்டு விடணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா, வருஷத்துக்கு 2 முறை பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் பண்ணையில் வெள்ளை கழிச்சல் நோய்ங்கிறது வரவே வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும், சிக்ஸு ஒரு 2 மாதத்துக்கு கம்மியாக இருக்குது, 3 மாதத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட முடியாது. அப்போ என்ன பிரதர் பண்ணலாம் அப்படின்னாக்கா, லசோடா ஆல்டர்னேட் சொல்யூஷனாக நமக்கு லசோடா இருக்குது. லசோடாவை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது என்னன்னாக்கும், ஓரல் சொல்யூஷனாக வாய் வழியாக கொடுக்கலாம், கண் வழியாக கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னாக்கும், எந்த கண்ணில் நம்ம விடுறோமோ அந்த கண் கொஞ்சம் பொங்கும்போது பிசு பிசுப்புன்னு ஒரு திரவம் வரும். அதனால் அது டஸ்ட்டு பறந்துச்சுன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் கண்ணில் ஒட்டிக்கும். அதுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும். ஸோ அதனால் வாய் வழியாக ஓரல் சொல்யூஷனாகவே கொடுக்கலாம். நல்ல ரிசல்ட் 100% நீங்கள் தாராளமாக வாய் வழியாக கொடுக்கலாம். அது 3 மாதம் 2.5 மாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ 1 மாதத்துக்கு குஞ்சாக இருக்குது, இல்லை 20 நாளாக இருக்குன்னா ஒரு சொட்டு கொடுங்க. ஒரு 3 மாதத்துக்கு
குறையாமல் இருக்குது அப்படின்னாக்க வந்து 2 சொட்டு கொடுங்க. பெரிய கோழிகளாக இருந்தால் உள்ளது 2 அல்லது 3 சொட்டு கொடுங்க போதும். ஸோ இது வந்து இதனால் நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்டோ வேறு எந்த தொந்தரவுகளும் கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒவ்வொரு பண்ணையிலையும் வருடத்திற்கு 2 முறை ஆர்டிவிகே இல்லாட்டினா ஆர்2பி இன்ஜெக்ஷனோ, அதே மாதிரி வந்து வருடத்திற்கு 2 முறை வந்து லசோடாவும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணையில் வந்து வெள்ளை கழிச்சலுங்கிற நோய் 100% வராது. என்னால் உத்தரவாதமாக சொல்ல முடியும். அடுத்து சின்ன சின்ன பிரச்சனைகள், வேறு பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னா அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி லேசாக சளி பிடிக்கிறது, இல்லாட்டினா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டைஜஷன் ப்ராப்ளம், இல்லாட்டினா லேசாக ஹீட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அது நம்ம நார்மலாக ஹியூமனுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒன்று. ஏன்னா அதெல்லாம் லிவிங் திங்ஸு. ஸோ கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து ஜென்ரல் ஆன்டிபயோட்டிக் மூலமாக நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனால் கொள்ளை நோய்ங்கிறது ஒரே ஒரு விஷயம், இந்த வெள்ளை கழிச்சல் தான். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம பண்ணையை வந்து 100% வந்து இறப்புகள் இல்லாமல் மொத்தமாக வந்துட்டு ஒரு இறப்பு வந்துருச்சு, நிறைய இருந்துச்சு பிரதர், ஒரே டயத்தில் வந்து என்னால் எல்லாமே அடி ஆயிடுச்சு, என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் பண்ணையில் 100% இருக்காது. இதற்கு தீர்வு இதுதான். பாருங்கள் நண்பர்களே, நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மறக்காமல் ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு வேறு ஏதாவது கிளிமுக்கு சிறுவால் சம்பந்தமான தகவல் தேவை, இல்லை வளர்ப்புக்கு வந்து நல்ல தரமான கண்காட்சி தரத்தில் இருக்கக்கூடிய கிளிமுக்கு சிறுவால் குஞ்சுகள் தேவைனாலும் சரி, இல்லை வந்து அடல்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பட்டா தேவைனாலும் சரி, இந்த டிஸ்பிளேயில் போய்ட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. டிரான்ஸ்போர்ட் எங்கேனாலும் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்துட்டு முறையான உங்களுக்கு அதற்கான தீர்வு, வளர்க்குறதுல ட்ரபுள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கனாக்கா வந்துட்டு உங்களுக்கு முறையாக வந்துட்டு அதற்கான ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும். பாருங்கள் நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாராவது வந்து புதுசாக கோழி வளர்க்குறாங்கனாக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன், திண்டுக்கல். நன்றி நண்பர்களே. நன்றி வணக்கம்.